JEPYக்கு சம் பண்ணலாம் பாருங்க வெக்டார்ஸ்ல இருந்து. If A cross B is equal to B cross A, then angle between A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் ரெண்டு பிளேன் எடுக்கிறேன். இது வந்து ஹாரிசான்டல் பிளேன் அஸ்யூம் பண்ணிக்கிறேன்ப்பா. அடுத்து வந்து இதை வந்து வெர்டிக்கல் பிளேன் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வெர்டிக்கல் பிளேன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்படி வெர்டிக்கல் பிளேன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நமக்கு வந்து இது வந்து A பார்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இது B பார்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. A பாரும் B பாரும் ஹாரிசான்டல் பிளேன்ல இருக்கு. XY பிளேன்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல A கிராஸ் B எப்படி இருக்கணும்னா வந்து A கிராஸ் B வந்து பர்பெண்டிகுலர் டு A பார். அதாவது A கிராஸ் B எப்படி இருக்கணும்? பர்பெண்டிகுலர் டு A பார் இருக்கணும் அண்ட் பர்பெண்டிகுலர் டு B பார் இருக்கணும். அதாவது பர்பெண்டிகுலர் டு plane in which A and B are there. plane in which A and B அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ பர்பெண்டிகுலர்னா ரெண்டு டைரக்ஷன் இருக்கு. ஒன்று அப்போர்டு இருக்கு, ஒன்று டவுன்வர்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ A கிராஸ் B ரூல் பார்த்தோம்னா A கிராஸ் B இந்த டைரக்ஷன்ல இருக்கும். A கிராஸ் B சரிங்களா? A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ B கிராஸ் A எந்த பக்கம் இருக்கும்? இப்படி இருக்கும். B கிராஸ் A இப்படி போட்டீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ B கிராஸ் A இது. அப்போ A கிராஸ் பியும் B கிராஸ் ஏக்கும் ஆங்கிள் எவ்வளோ இருக்கு பாருங்க? 180 டிகிரி இருக்கு. அப்போ A கிராஸ் பிக்கும் B கிராஸ் ஏக்கும் ஆங்கிள் எவ்வளோ பாரு? 180 டிகிரி. 180 டிகிரின்றதான் பை ரேடியன் வரும். அதாவது 2 பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ வந்து 2ல கேன்சல் பண்ணா பை ரேடியன் ஈக்குவல் 180 டிகிரி அப்படின்னு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆங்கிள் பிட்வீன் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் A என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து 180 டிகிரி. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா.